இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குரேஷியா நாட்டிற்கு சென்ற பிரதமர் மோடிக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு. பாடல்கள் பாடியும் நடனமாடியும் தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய மக்கள். மூன்று நாள் பயணத்தின் நிறைவாக குரேஷியாவின் ஜாக்ரெப் நகருக்கு சென்றார் பிரதமர் மோடி. இருதரப்பு நல்லுறவு குறித்து குரேஷியா பிரதமர் ஆண்ட்ரேஸுடன் முக்கிய ஆலோசனை. போர் பதற்றம் நிறைந்துள்ள ஈரானிலிருந்து இந்திய மாணவர்கள் 110 பேர் தாயகம் புறப்பட்டனர். ஆர்மேனியா வழியாக இன்று இரவு டெல்லி திரும்புவார்கள் என தகவல். ஈரானின் உர்மியா மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் இருந்து மாணவர்கள் முதற்கட்டமாக வெளியேற்ற குறித்த நேரத்தில் தங்களை மத்திய அரசு காப்பாற்றி உள்ளதாகவும் மாணவர்கள் நெகிழ்ச்சி. தங்கள் மீதான தாக்குதல்களுக்கு இஸ்ரேலுக்கு தக்க தண்டனை கொடுக்கப்படும். ஈரான் ஒருபோதும் சரணடையாது என்றும் அதிபர் டிரம்புக்கு அந்நாட்டின் உச்சபட்ச தலைவர் கமேனி திட்டவட்டம். இஸ்ரேலுக்கு எதிரான போரில் கொஞ்சம் கூட கருணை காட்டக்கூடாது. ஈரான் அரசு தலைவர் கோமேனியின் உத்தரவை தொடர்ந்து ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் மூலம் தொடர் தாக்குதல் நடத்தும் ராணுவம். அமெரிக்க வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தாத வரை ஈரான் அரசு தலைவர் கமேனியை கொல்லும் திட்டம் தங்களிடம் இல்லை. கமேனி இருக்கும் இடம் தங்களுக்கு தெரியும் என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் திட்டவட்டம். கடந்த 13ஆம் தேதி முதல் நடைபெற்று வரும் ஈரான் இஸ்ரேல் இடையிலான போரில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 600ஆக அதிகரிப்பு. குண்டுமழை காரணமாக இரு நாடுகளிலும் நூற்றுக்கணக்கான கட்டிடங்கள் சேதமடைந்த நிலையில் பல்லாயிரக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம். சென்னையில் கட்டணமில்லா குடிநீர் ஏடிஎம் சேவையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மக்கள் அதிகம் கூடும் 50 இடங்களில் இந்த திட்டம் தொடக்கம். பொதுமக்களின் நலன் கருதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்கள் நிறுவப்பட்டிருக்கின்றன. இப்போது மாண்புமிகு தமிழர்கள் தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். பொதுமக்களின் நலன் கருதி தமிழகம் முழுவதும் 26 கோயில்களில் 49 திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல். அறநிலையத்துறை சார்பில் 17 கோயில்களில் முடிவுற்ற திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணனுக்கு சாகித்ய பால புரஸ்கர் விருது அறிவிப்பு. ஒற்றை சிறகு ஓவியா என்ற சிறார் நாவலுக்காக விருது வழங்கி மத்திய அரசு அங்கீகாரம். மா விவசாயிகளுக்கு ஆதரவாக அதிமுக சார்பில் ஜூன் 20ஆம் தேதி கிருஷ்ணகிரியில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. காஞ்சிபுரம் மாநகராட்சி நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தலைமையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட போராட்டத்தில் திமுக அரசுக்கு எதிராக முழக்கம்.
கீழடி அகழாய்வை அங்கீகரிக்க மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து திமுக மாணவர் அணி ஆர்ப்பாட்டம். கீழடி தமிழர் தாய்மொழி என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி முழக்கம். கீழடி அகழாய்வு அறிக்கையை ஏற்காவிட்டால் நாடாளுமன்றத்தை முடக்குவோம் என திமுக எம்பி திருச்சி சிவா எச்சரிக்கை. சில எட்டப்பர்களின் துணையோடு தமிழ்நாட்டுக்குள் பாஜக நுழைய பார்ப்பதாக அதிமுக மீது மறைமுக சாடல். திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டதாக திருமாவளவன் உடனான சந்திப்பை சுட்டிக்காட்டி முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் பேட்டி. அதிமுக கூட்டணி மேலும் வலுப்பெறும் எனவும் சூசகம். ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது என்பதைத்தான் இப்போதுக்கு என்னால் சொல்ல முடியும். இது முதல் கட்டம். அடுத்தடுத்த கட்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நான் உங்களுக்கு ஒரு அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறேன். திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இன்னும் நாளுக்கு நாள் வலுப்பெறும், பலம் பெறும், பல பேர் வருவார்கள். இது குறித்தெல்லாம் விரைவாக நம்முடைய கழக பொதுச் செயலாளர் உங்களிடத்திலே கருத்து சொல்லுவார். திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்துள்ளதாக கூறுபவரின் பார்வையில்தான் கோளாறு. திருமாவளவன் உடனான சந்திப்பு குறித்த வைகை செல்வனின் கருத்துக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதிலடி. முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் உடனான சந்திப்பில் எந்த விதமான அரசியலும் பேசவில்லை. திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டதாக எப்படி சொன்னார் என தனக்கு தெரியவில்லை என திருமாவளவன் பேட்டி. நடந்த ஒரு சந்திப்பு, அரசியல் ஏதும் பேசாமல் நடந்த சந்திப்பு. அவர் இலக்கிய தளத்தில் என்ன செய்து வருகிறார் என்பது குறித்து என்னிடத்திலே மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்ட ஒரு தருணம், அவ்வளவுதான். அவரும் அரசியல் பேசவில்லை, நானும் அரசியல் பேசவில்லை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் குடமுழுக்கிற்கு தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கு. திருப்பணிகளை கண்காணிக்க ஆகம நிபுணர்களின் குழுவை நியமிக்க உத்தரவிடக் கோரி மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்பது ஏற்கனவே முடிவான ஒன்று. யாரும் சொல்லித்தான் தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்ற நிலை இல்லை என்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு திட்டவட்டார். எங்களுடைய ஆட்சி என்பதை பெருமையோடு சொல்லிக்கொண்டு எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், இதுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன், எங்கள் முதல்வருடைய கொள்கை. ஆகவே திருச்செந்தூரில் அருள்மிகு முருகப்பெருமானுடைய குடமுழுக்கு தமிழிலும் நடத்தப்படும். 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படும் என்பதை உறுதிப்படுத்தி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும். மத்திய அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை. கீழடி ஆய்வறிக்கையை ஏற்க மறுக்கும் மத்திய அரசுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கண்டனம். தமிழர் நாகரிகம் என்பது எரிமலை போன்றது, வீணாக கை வைக்க வேண்டாம் என்றும் மத்திய அரசுக்கு எச்சரிக்கை. தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையத்தின் ஆணையர்களாக வழக்கறிஞர் இளம் பரிதி மற்றும் வழக்கறிஞர் நடேசன் ஆகியோர் நியமனம். காலியாக உள்ள 2 இடங்களுக்கு தகவல் ஆணையர்களை நியமித்து தமிழக அரசு உத்தரவு. சாதிவாரி கணக்கெடுப்பு என்றால் முதலமைச்சருக்கு பாகற்காயை விட மோசமாக கசப்பது ஏன் என பாமக செயல் தலைவர் அன்புமணி கேள்வி. சமூக நீதியில் அக்கறை இருந்தால் கர்நாடகாவை போல சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள் என வலியுறுத்தார். பாமக எம்எல்ஏக்கள் 2 பேருக்கு அடுத்தடுத்து நெஞ்சுவலி ஏற்பட்டதால் தொண்டர்கள் அதிர்ச்சி.
ஜி.கே. மணி எம்எல்ஏ வானகரம் தனியார் மருத்துவமனையிலும், அருள் எம்எல்ஏ ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. ஆழ்கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி ஜெயராம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டது தொடர்பாக தமிழக காவல்துறைக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். விசாரணைக்கு ஜெயராம் முழு ஒத்துழைப்பு அளிப்பதால் நாளைய தினமே பதில் அளிக்க உத்தரவு. ரூட் தள மோதலை தடுப்பதற்காக சென்னை முழுவதும் 257 இடங்களில் தீவிர கண்காணிப்பு. கல்லூரி மாணவர்கள் ரகளை மற்றும் மோதலில் ஈடுபடுவதை தடுக்கும் வகையில் காவல்துறை நடவடிக்கை. ஏலம் மூலம் வாங்கப்பட்ட சொத்துகளின் விற்பனை சான்றிதழ்களை பதிவு செய்வதற்கான கட்டணம் குறைப்பு 4% 2 விழுக்காடாக குறைத்து தமிழ்நாடு அரசு அரசாணை. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே ராட்சத மரம் விழுந்து பழங்குடியின பெண் உயிரிழப்பு. சமையல் அறையில் சமைத்துக் கொண்டிருந்த போது நிகழ்ந்த துயரம். சங்கரன் கோயில் திமுக நகரமன்ற தலைவி உமா மகேஸ்வரி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம். அதிமுக, திமுக, காங்கிரஸ் கவுன்சிலர்கள் அளித்த மனு மீது ஜூலை 2ஆம் தேதி வாக்கெடுப்பு நடைபெறும் என நகராட்சி ஆணையர் அறிவிப்பு. நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் சிறப்பு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. 500 கிலோ மாம்பழங்களால் ஆன சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்த அனுமான். சென்னையில் நடிகர் ஆர்யாவுக்கு சொந்தமான உணவகங்களில் வருமான வரித்துறை சோதனை. அண்ணா நகர், கீழ்ப்பாக்கம், கொட்டிவாக்கம், வேளச்சேரி உள்ளிட்ட இடங்களில் அதிகாரிகள் அதிரடி ரெய்டு. வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தும் உணவகங்கள் தனக்கு சொந்தமானது இல்லை. பல வருடங்களுக்கு முன்பே குன்ஹி மூசா என்பவருக்கு விற்பனை செய்துவிட்டதாக நடிகர் ஆர்யா விளக்கம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து 74,000க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 9,250க்கு விற்கப்படுகிறது. ஒடிசாவில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 44,000 பெண்கள் மற்றும் குழந்தைகள் காணாமல் போய் உள்ளதாகவும் விமர்சனம். உத்தரகாண்ட் மாநிலம் கேதார்நாத் யாத்திரையின் போது திடீர் நிலச்சரிவு. இடிபாடுகளில் சிக்கிய 4 பேரில் 2 பேர் உயிரிழந்த பரிதாபம். அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் தொடங்க உள்ள மகளிர் T20 உலக கோப்பைக்கான அட்டவணை வெளியீடு. குரூப் ஏ மற்றும் குரூப் பி பிரிவுகளில் இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட 12 அணிகளுக்கு இடம். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் நடிகர் சசிகுமார் சாமி தரிசனம். செல்ஃபி எடுத்து மகிழ்ந்த ரசிகர்கள். துறைக்கு ஆற்றிய அளப்பரிய பணிகளுக்காக ஹாலிவுட் நடிகர் டாம் குரூஸுக்கு கௌரவ ஆஸ்கர் விருது. நவம்பர் 16ஆம் தேதி நடைபெறும் 16வது கவர்னர் விருது வழங்கும் விழாவில் டாம் குரூஸ் கௌரவிக்கப்படுகிறார். தமிழகம், புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கும். ஒரு சில இடங்களில் வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல்.